3 முடிச்சு சீரியல் நேயர்களுக்கு வணக்கம். நந்தினி இந்த வீட்டை விட்டும் இல்ல, நம்மள விட்டும் எங்கேயும் போகல. இதே வீட்ல தான் இருக்காங்க. இவங்க தான் நம்மளுடைய கண்லயே படாத மாரி ஒரு பெரிய சதித்திட்டத்தையே போட்டு நந்தினிய ரொம்பவே காயப்படுத்துறாங்க. நம்ம கஷ்டப்படுறத விட நந்தினி தான் இப்போ ரொம்பவே கஷ்டப்படுறா அப்படின்ற ஒரு விஷயத்த இப்போ சூர்யா இருந்துட்டு முழுசா வந்து புரிஞ்சுக்கிறாங்க. எப்பவுமே நம்ம சூர்யா இருந்துட்டு நந்தினிய வந்து வெறுக்க மாட்டாங்க. கூடிய சீக்கிரம் நம்ம நந்தினி இருந்துட்டு இந்த சுந்தரவள்ளி அம்மா, இந்த சுரேகா, மாதவி இவங்க போடுற தடை எல்லாத்தையும் தாண்டி நம்ம நந்தினி இருந்துட்டு சூர்யா சாரை வந்து பார்க்க தான் போகிறாங்க. ஆறுதலாக 4 வார்த்தை வந்து சொல்ல தான் போகிறாங்க. அதுக்கு முன்னாடி சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ளே போயிட்டு என்ன தான் சுவாரஸ்யமான விஷயம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் அருணாச்சலையா இருந்துட்டு பிஸ்னஸ் விஷயமா டெல்லிக்கு போயிருந்தாலுமே அவருக்கும் அதாவது வீட்டில் ஏதோ தப்பு நடக்குது. இந்த சுந்தரவள்ளி இருந்துட்டு அமைதி இல்லாமல் இந்த நந்தினி கிட்ட ஏதாச்சும் வம்பு இழுத்துட்டு பிரச்சனை பண்ணிட்டு தான் இருப்பா. அதனால தான் நந்தினி இருந்துட்டு தன்னுடைய ஃபோனை கூட எடுக்காம வந்து இருக்கா. அப்படி இல்லைன்னா தான் ஃபோன் பண்ணியிருந்தா இந்நேரம் அவள் எடுக்காமல் அவாய்டெல்லாம் பண்ணியிருக்க மாட்டா அப்படின்ற ஒரு விஷயத்த முழுசாக புரிஞ்சுக்கிறாங்க இல்லையா. அதனால நம்ம அருணாச்சல ஐயா எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் அங்கே இருக்கிற ஒர்க்கிங் ப்ராசஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரதான் போகிறாங்க. அதுக்கப்புறமா தான் இந்த சுந்தரவள்ளி இருந்துட்டு வாழை ஆட்டிட்டு இருப்பாங்க இல்லையா இது வரைக்கும். இதுக்கப்புறமா எந்த ஒரு வாழையும் ஆட்ட முடியாமல் சுருட்டிக்கிட்டு அடக்க ஒடுக்கமாக வந்து இருக்க போகிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியும் நம்ம சூர்யா இருந்துட்டு நந்தினி நந்தினி வந்து கூப்பிட்டு இருப்பாங்க இல்லையா. அப்போது மறுபடியும் இந்த மாதவி, சுரேகா, அசோகன் இவங்க சொல்கிற எல்லா ஒரே வார்த்தையும் அதாவது நந்தினி இந்த வீட்டில் கிடையவே கிடையாதுப்பா. அவளுக்கு உன் மேலே வந்துட்டு துளியும் விருப்பம் இல்லை. நீ தான் நந்தினி நந்தினின்னு அவள் மேலே அளவு கடந்த அன்பு பாசம் வச்சுட்டு அவள் மேலே இப்போ பைத்தியம் ஆகிடுவ போல. ஆல்ரெடியே உன்னுடைய நிலைமை வேறு சரியில்லை. இந்த டைமில் நீ வேறு இது மாதிரிலாம் புலம்பாத அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா. அந்த ஒரு டைமில் தான் நம்ம நந்தினி இருந்துட்டு ஸ்லேட்டில் சூர்யா சார் உங்களை விட்டு நான் எங்கேயும் போகலை, இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு வந்து எழுதியிருப்பாங்க இல்லையா. அந்த ஸ்லேட்டை அப்படியே ஜன்னல் வழியை வந்து தூக்கி போடுவாங்க இல்லையா. ஒரு நூல் வந்து கயிறு கட்டி அதை வந்துட்டு நம்ம சூர்யா சார் பார்க்குறாங்களோ இல்லையோ. ஆனால் அதுக்கு முன்னாடியே இந்த மாதவி இந்த சுரேகாவை வந்து பார்த்தது மட்டும் இல்லாமல் இந்த நந்தினி வேலைக்காரிக்கு வேறு வேலையே இல்லை போல இருக்குது. இதனால தான் ஒரு வேளை எப்படியாச்சும் சூர்யாவுக்கு தெரியப்படுத்துன்றதுக்காக என்னவெல்லாம் சதித்திட்டம் போடுறா பார்த்தியா. அவள் என்ன தான் முறியடித்தாலுமே நாம் அவள் இருக்கிற விஷயத்த வந்துட்டு சூர்யாவுக்கு தெரியப்படுத்தக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த ஸ்லேட்டை ஓடி போயிட்டு அதில் எழுதிக்கிறத அழிக்க வந்து நினைப்பாங்க இல்லையா. அப்போவே நம்ம சூர்யா இருந்துட்டு மாதவி ஒழுங்காக அதில் என்ன இருக்குது எழுதிருக்கு அதை சொல்ல போறியா இல்லையா அப்படின்ட்டு இப்போது நம்ம சூர்யா இருந்துட்டு மிரட்டுவாங்க இல்லையா. ஆனால் அதுக்குள்ளவே ஒரு பக்கம் அழிச்சிட்டு ஒன்றுமே இல்லை பார்த்தியா சூர்யான்னு வந்து கேட்பாங்க. ஆனால் அழிச்ச பக்கத்தை தன்னுடைய பக்கம் திருப்பிட்டு மறுபக்கம் அழிக்காத பக்கம் இருக்கு இல்லையா. அதை பார்த்ததுமே நம்ம சூர்யா இருந்துட்டு பார்த்து இப்போ கண்கலங்கி வந்து போயிடுறாங்க. ஏன்னா நந்தினி எந்த அளவுக்கு வந்து காயப்பட்டு இருந்தால் இந்த மாதிரி ஒரு விஷயத்த செய்வான், நம்மளை இதே வீட்டில் இருந்தும் பார்க்க முடியாத மாதிரி பண்ணி வச்சுருக்காங்களே அப்படின்னு இப்போது நம்ம சூர்யா இருந்துட்டு ரொம்ப வந்து ஃபீல் பண்ணிட்டு வந்து இருக்காங்க. இதுக்கு அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் இன்ட்ரெஸ்டாக நடக்குது நான் மறக்கணும் சொல்ல வந்து ஃபாலோ பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.